ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு பக்காவான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன மை டியரஸ்ட் அசாசின் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்லைன் என்ன அப்படின்னா, துபாயில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரன் சம்பந்தமே இல்லாம பேங்காக்ல இருக்க ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த நம்ம கதையோட ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சு அவளை கடத்துறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இது வரைக்கும் ஒன்லைன் கேட்டதே போதும், மீதி என்ன எதுங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்டா நம்மளோட பிரேமா நேச்சுரல்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் இப்ப அதை ரீஸ்டாக் பண்ணியாச்சு. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. இந்த பாருங்க, இது ப்ரொமோஷன் கிடையாது, நம்மளோட ஓன் பிராண்ட். நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. சோ யோசிக்காம தோ கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? படத்தோட கதை ஆரம்பிக்கக்கூடியது துபாயில ஒரு மிகப்பெரிய பணக்கார கேங்ஸ்டர். இப்ப அந்த ஆளுக்கு குண்டடிப்பட்டிருக்கு போல. அவசரமா அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. சாக கிடக்குற ஆளுக்கு ரத்தம் தேவைன்னு ஒரு ஆளை பெட்ல தள்ளிட்டு வரானுங்க. அவன் என்னடானா பேச்சு மூச்சு இல்லாம ஏதோ உறைஞ்சு போன சில மாதிரி கிடக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பைய உடம்புக்குள்ள இருந்து ரத்தத்தை எடுக்கிறாங்க. இங்கதான் ஒரு சில வேர்டிங்ஸ் ப்ளே ஆகுது. பொதுவா இந்த உலகத்துல இருக்க மக்கள்ல 0.00081% குளிர் ரத்தத்தோட பிறப்பாங்களாம். ஒருத்தருக்கு ஒரு பிளட் குரூப் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரத்தத்தை மட்டும் தான் கொடுக்க முடியும் இல்லையா. அதுவே இந்த குளிர் ரத்தத்தோட இருக்கக்கூடிய ஆட்கள் யாருக்கு வேணா, அதாவது எந்த பிளட் குரூப்ல இருக்க ஆளுங்களுக்கு வேணா ரத்தத்தை கொடுக்க முடியுமா. இப்படிப்பட்ட விசேஷமான பிளட் இருக்க ஆளுங்களை கோல்டன் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா ஒரு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா நெகட்டிவ் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த கோல்டன் பிளட் இருக்க யாராவது தங்களோட ரத்தத்தை காயப்படும் போது இழந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உயிருக்கு ஆபத்து வர ஆரம்பிக்குமா. அதுக்குள்ள மறுபடியும் அந்த உடம்புக்குள்ள கோல்டன் பிளட் அனுப்புனா மட்டும்தான் அந்த ஒரு மனுஷனையே காப்பாற்ற முடியுமா. மறுபடியும் கதை கண்டினியூ ஆகுது. கேங்ஸ்டர் பொண்டாடிக்கிட்ட வந்த டாக்டரும், இந்த பாரு நம்ம கிட்ட இருக்க கடைசி ஆள் அவன் தான், மொத்த ரத்தத்தையும் எடுத்தோம், அந்த பையன் செத்து போயிருவாமா, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, வேற ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு டாக்டரும் பக்கத்து பெட்ல இருந்த பையன் உடம்புல இருந்த மொத்த ரத்தத்தையும் எடுத்துருவாரு. பாவம், கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் இறந்தும் போயிடுவான். கட் பண்ணா சீன் அப்படியே வியட்நாம்ல இருக்க ஒரு கிராமத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு வந்த டிஜேன்னு சொல்லப்படக்கூடிய கூலிக்காக கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆளு ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த நம்ம கதையோட ஹீரோனை கடத்தி கொண்டு போறதுக்காக வந்திருக்கான். பெத்த புள்ளிய சும்மா விடுவாங்களா, அம்மா அப்பா வேணாம் தடுக்கிறாங்க. அந்த பயலுங்க கூட சண்டைக்கு போறாங்க. ஒரு கோவத்துல எழுந்து வந்த டிஜே துப்பாக்கி வச்சு அம்மா அப்பாவை ஹீரோயின் கண் பார்வையிலேயே சுட்டு அங்கேயே சாகடிச்சிருவான். பாவம் புள்ளைக்கு இதை பார்த்து அழுக நிக்கல. தரன்னு இழுத்துட்டு போகும்போது அவசரமா இருப்பாளா, டேபிளுக்கு மேல இருந்த ஒரு கத்தி எடுத்து டிஜேவோட கையில குத்திடுவா. துப்பாக்கி தர மாதிரி அங்க இருந்த நெருப்புல விழ ஹீரோயின் தப்பிக்க பார்க்கும்போது அவ காலை பிடிச்சு இழுத்து சுட இருந்த துப்பாக்கியை திரும்ப கொண்டு வந்த இவளோட கழுத்திலேயே சூட வச்சு விட்டுருவானுங்க. இப்ப இந்த பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இதே டைம்ல இன்னொரு பக்கத்துல 89 அப்படின்னு இன்னொரு கூலிப்படை கும்பலை காட்டுறாங்க. ஆனா இவங்க ரொம்ப நல்லவங்க. ஒரு சில தப்பு பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மட்டும் தான் கொலை பண்ணுவாங்க. அதுவுமே பணத்துக்காக. வண்டிக்குள்ள மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒரு கண்ணாடிக்காரன், ஒரு தாடிக்காரன். டிரைவர் சீட்ல இருக்கால டாம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். என்னையா தாடி, நீ அந்த ஃபேமிலி கிட்ட பேசிட்டியா? அந்த பொண்ணை நம்ம கூட அனுப்பி வச்சிருவாங்கல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நைட்டே நான் பேசிட்டேன். அவங்க ஏற்கனவே நிறைய கடன்ல இருக்காங்க. போதுமான பணத்தை கையில கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு அனுப்பி வைக்க போறாங்க. இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வண்டி நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு வருது. அப்பதான் இந்த டிஜேவும் ஆளுங்களும் பாவம் அந்த புள்ளைய தரன்னு காரு இழுத்துட்டு போறானுங்க. பின்னாடி அம்மா அப்பா இறந்து போயிருக்க விஷயத்தையும் ஹீரோயின் கண்ணீரோட நிக்கிற விஷயத்தையும் நம்ம டாம் பார்த்து இவனால பொறுக்க முடியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம ஹீரோயின் டிஜேவோட கையை கடிச்சிட்டு டாம் கிட்ட ஓடி வரும்போது டிஜேவுக்கும் டாமுக்கும் இடையில சண்டை ஆரம்பிக்குது. கண்ணாடிக்காரனும் டாமும் மறைச்சு வச்சிருந்த கத்தியை கையில எடுக்கிறானுங்க. ஷாட் கண்ணை வச்சு ஒருத்த மண்டையில சுட மீதி 2 பேரை கத்தியை வச்சு குத்தி சின்னாபின்னமாக்கிட்டானுங்க. கடைசியா இருக்க டிஜேவையும் சுட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பையன் காட்டுக்குள்ள பூந்து எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்தா என்ன தோணும், ஆஹா அப்படின்னா நல்லவங்க நினைச்சா இவங்களும் கொலகார பயிலுங்க தானா, நல்லா வந்து வசமா மாட்டிக்கிட்டோன்னு பாவம் புள்ளையாண்டா அதே இடத்துல மயங்கி போயிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. டிஜே நேரா கேங்ஸ்டரோட பொண்டாட்டிய பார்க்க வந்திருக்கான். ஏண்டா, ஒரு சின்ன பொண்ணை கொண்டு வர சொன்னேன், அந்த வேலையை கூட உன்னால ஒழுங்கா பார்க்க முடியல. இந்த பாரு, அவ உடம்புல கோல்டன் பிளட் இருக்கு, கிடைச்ச பொக்கிஷத்தை நீ தப்பிக்க வச்சுட்ட, உனக்கு 20 மில்லியன் பணம் கொடுத்திருக்கேன். சரி சொல்லு, உன்னை அடிச்சு போட்டு பொண்ணை தூக்கிட்டு போனாங்களே அது யாருன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது, ஆனா கண்டிப்பா அவங்க பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ தெரியாத, கடத்தப்பட்ட அந்த ஹீரோ
ஹீரோயினுக்கு பதிலா அவளை போலவே ரத்தத்தோட இருக்க ஒரு ஆளை நீதான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்படி பேசிட்டு அந்த அம்மா எழுந்திருக்கும் போது பாருங்க, அந்த கடையை சுத்தி உட்கார்ந்து இருந்த எல்லா பயலுங்களுமே இந்த அம்மாவோட ரவுடி பயலுங்க. பாவம் டிஜே இப்ப வசமா மாட்டிக்கிட்டான். அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம டாம் கார்ல போயிட்டு இருக்கும் போது, எப்பா நாம தேடி வந்த அதே புள்ளைய அந்த கொலகார பயலுங்க தேடி வந்திருக்கானுங்க அப்படின்னா இவளுக்குள்ள இருக்க அந்த விசேஷமான ரத்தத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப வேணா அவனுங்க திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நாம தான் இவளை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு நேரா தங்களோட கம்பெனிக்கு வராங்க. இந்த இடத்தோட பேரு 89. பழைய பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி விற்கக்கூடியது இவங்களோட வேலை. வெளி உலக மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த வேலை. உண்மையாவே நம்ம ஆளுங்க பணத்துக்காக கெட்டவங்களை கொலை பண்ணக்கூடிய குரூப். ஒரு பக்கம் மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச ஹீரோயினும் பயத்துல அங்க இருக்க எல்லா திங்ஸையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்க சொர்ணாக்கா தான் உள்ள பூந்து, இந்த பாருமா, நீ எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க உன்னை காயப்படுத்த மாட்டோம்னு எவ்வளவுதான் பேசி அமைதிப்படுத்த ட்ரை பண்ணாலும் சரி அந்த புள்ள கேட்கவே மாட்டேங்கிறா. தப்பிக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப சூப்பராவே ஒரு டேபிளையே அசால்ட்டா ஜம்ப் பண்றா. அழகா சரக்கிட்டு ஏதோ பார்க்கூர் மாதிரி போயிட்டு இருக்காங்க. கடைசியில தெரியாதனமா அங்க இருக்க இரும்புல கையை இடிச்சுக்கிட்டு போல போலன்னு ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அப்ப இந்த டாமோட பையன், அதாவது நம்ம கதையோட ஹீரோ, டக்குன்னு ஓடி வந்து ஹீரோனை லாக் பண்ணிட்டு, இந்த பாரு உனக்கு ரத்த போக்காகுது, கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லும் போது நேருக்கு நேரா பாப்பாங்க. அந்த ஒரு பார்வையிலேயே நம்ம ஹீரோயினும் அமைதியாடுவாங்க. இவ கழுத்துல ஏற்கனவே சூடெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கும் மருந்து போட்டுட்டு இவளோட பிளட் சாம்பிள்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட பார்வை தன்னையே அறியாம ஹீரோ பக்கமா திரும்புது. ஒரு இனம் புரியாத நம்பிக்கை இவன் மேல. அப்ப கிட்ட வந்த நைனாவும் ஏதோ ஒரு காரணத்தால அவ உன்ன நம்ப ஆரம்பிச்சிருக்கா. அப்படி பார்க்கும்போது இனிமே நீயும் தோ இந்த கேடி பையனும் தான் ஹீரோயினை கண்ணு கருத்துமா கவனிச்சுக்கணும்னு இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. இந்த கேங்லயே ஒரு டாக்டர் இருப்பான். சோ அவன் நம்ம டாம் கிட்ட, இந்த மாதிரி அந்த பொண்ணோட பிளட்டை நான் செக் பண்ண கெஸ் பண்ண மாதிரியே அது ஒரு கோல்டன் பிளட் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு பக்கம் ஹீரோயின் செவுரு ஃபுல்லா கிறுக்கி அந்த இடத்தையே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா. இத தூரத்துல இருந்து பாக்குற ஹீரோவும் அவளுக்காக ஒரு கிரையான் பாக்ஸ சீக்கிரட்டா கொடுக்கறான். இப்ப அதை வச்சு அவளும் செவுத்துல டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறா. இவளோட அம்மா அப்பா இறந்து போனதுக்கு காரணமான அந்த டிஜே இருக்கான் இல்லையா, அவனோட படத்தை தான் இந்த புள்ள வரைஞ்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சோன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இத ஹீரோயின் வேடிக்கை பார்க்கும்போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும் தண்ணியை பிடிச்சு மூஞ்சில அடிச்சு விளையாடிட்டு இருக்கான். அவளுக்கும் இது பிடிச்சு போகுது. சோ ரெண்டு பேரும் ஜாலியா தண்ணியில ஆட்டம் போடுவாங்க. நேரத்துக்குன்னு கேடி பையனும் அங்க வந்துட்டான். இப்ப இந்த மூணு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. வருஷங்கள் கடந்தோட சின்ன பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. கட் பண்ணா சீன் அப்படியே இந்தியாவுக்கு போகுது. டிஜே இப்ப அந்த விசேஷமான ரத்தத்தை இந்தியால தேட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா எவ்வளவு தேடினாலும் கூட இவனுக்கு அந்த ரத்தம் மட்டும் கிடைக்கவே இல்ல. சோ கோவத்துல பிளட் டெஸ்ட் எடுத்த ஆளையே பைபிள்ல சுட்டு தள்ளிட்டு நேரா வெளியில வந்தவன் இந்த விஷயத்த அந்த கேங்ஸ்டர் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லும் போது அந்த அம்மா ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு இதுக்கு மேல உன்னால புதுசா ஒரு ரத்தத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி வியட்நாம்ல ஒரு சின்ன பொண்ணை உங்ககிட்ட இருந்து கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்க எங்க போனாங்கன்னு தேடி கண்டுபிடி. அந்த பொண்ணு தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு. சரின்னு இவன் ஒரு பக்கத்துல கிளம்புறான். அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம கேடி பையன் இருக்கான் இல்லையா, அவன் இதே இடத்துல இருக்கக்கூடிய ஜாக்குங்கிற ஒரு வாய் பேச முடியாத ஆள் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா இதுக்காக இவன் இவ்ளோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா இங்க இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. அப்படியா, அப்ப நம்ம ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கோம்? ரொம்ப சிம்பிள், அப்பா உன்னை பாத்துக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காரு. அதுவே அந்த கேடி பையனோட பொறுப்பு தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு அப்பா கூட வேலைக்கு போகணும். அப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா சண்டை போட்டாலும் கூட கேடி பையன் ஒரு இடத்துல அடி வாங்கி கீழே விழுந்துருவான். ஜாக்குக்கு கோவம் தாங்கல. ஏண்டா சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருக்க, இன்னும் உன்னோட வேகத்தை இம்ப்ரூவ் பண்ணல, உன்னோட பவர் கம்மியா இருக்கு, இப்படி இருந்த கண்டிப்பா எதிரிகள் உன்னை சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்பிடுவாரு. அப்ப உள்ள வந்த ஹீரோவும், என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த ஆளை ஈஸியா அடிக்கலாம். ஒரு எதிரிய ஒரு மாடல்ல அடிக்க முடியல அப்படின்னா இன்னொரு மாடல்ல அடிக்கலாம். உதாரணத்துக்கு தலை, இடுப்பு, கால், இந்த ஃபார்ம்ல தானே நீ சண்டை போடுவ. ஆனா அது அப்படியே மாத்தி முதல்ல கால், ரெண்டாவதா இடுப்பு, மூணாவதா தலை, இந்த மாதிரி ஆப்போசிட்ல சண்டை போட்டு பாரு, கண்டிப்பா அந்த எதிரி குழம்பிடுவான்னு ஹீரோ சொல்லி கொடுக்கறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஏண்டா டேய், என்னடா இவ்வளவு சூப்பரா சண்டை போடுற, அப்படின்னா உனக்கு சண்டை தெரியுமா? நல்லாவே தெரியும், ஆனா நான் அப்பா கிட்ட சொன்னதில்ல, ஏன்னா அப்பா எப்பவுமே நான் சேஃபா இருக்கணும்னு நினைப்பாரு. இத பேசி முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு ரூம்க்கு வரும்போது ஹீரோயினுக்குமே சண்டை போடணுங்கிற ஆசை இருக்கு. சோ நைட்டு தூங்கும் போது கூட எப்படியெல்லாம் கைகளை வச்சு எதிரியை தாக்கணும், எப்படியெல்லாம் ஒரு தாக்குதலை தடுக்கணும்னு தன்னைத்தானே பிராக்டிஸ் பண்ணிப்பா. அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஜாக்குக்கும் கேடி பையனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ஆனா இந்த முறை ஹீரோ சொல்லி கொடுத்த அந்த ஒரு சின்ன டெக்னிக்கால ஜாக்கையே கீழே தள்ளி விட்டு ஜெயிச்சிட்டாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. இப்ப இந்த கேங்குக்கு ஒரு புது வேலை வந்திருக்கு. அதாவது ஒரு ஆளை கொல்லணும்னு. என்னையா ஜாக்கு, கேடி பையன் ஓரளவுக்கு தேடிட்டானா? உன்னை விட சூப்பரா சண்டை போட்டான்பா, ஏன் என்னையே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னா அவனை இன்னைக்கு ரெடி பண்ண நம்ம கூட மிஷினுக்கு கொண்டு போயாகணும். மொத்த பேரும் அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோனை பார்த்து, இந்த மாதிரி நைட்டு நீயும் நானும் வெளியில போயிட்டு வரலாமான்னு கேட்பான். ஹீரோயின் இங்க வந்த இத்தனை விஷயத்துல ஒரு நாள்
நாள் கூட வெளியில போனதே இல்ல, அதனாலேயே இவ்வளவு சரின்னு சம்மதிக்கிறா. இவங்களுக்கு தேவையான Dress கூட இங்கதான் இருக்கும். சோ அதுல ஒன்னு எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா கேடி பையன் வருவான். என்னடா இந்த Dress உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன, நீ அழகா தானே இருக்க. சரி சரி ஐஸ் வைக்காத, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்க? அதுவா, ஹீரோ இருக்கான்ல, இன்னைக்கு நைட்டே என்ன வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். எது, வெளிய போறீங்களா? அதுவும் யாருக்கும் தெரியாமையா? ஆமா, நானும் வெளி உலகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, இது நமக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்கட்டும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மொத்த பேருமே வேலைக்காக வெளியில போயிடுவாங்க. இன்னொரு பக்கத்துல டிராகன் அப்படின்னு ஒரு பெரிய ரவுடி கும்பல், தோ இந்த திருநங்கையும் பக்கத்துல இருக்க மார்க்கும் தான் இந்த ரவுடி கும்பலோட தலைவர்கள். நம்ம டாமோட கேங்கே ஒரு ஆளை கொல்ல வந்திருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அதே ஆளை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ரவுடி கும்பலை சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. ஒரு பெரிய மியூசியம்க்கு தான் இவங்க கொலை பண்ண போற ஆள் வர போறான். சோ ஒவ்வொரு இடமா நோட்ட விடும்போது ரவுடி கும்பலை சேர்ந்தவனுங்க நம்ம ஆளுங்களை பாத்துட்டானுங்க. சோ சத்தமே போடாம ஒவ்வொரு அல்லக்கையவும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்பதான் கடைசியில அந்த திருநங்கையான டோரா உள்ள போந்து, இந்த பாரு டாம், நீ நினைச்சாலும் சரி இன்னைக்கு உங்களால அந்த பிலாவை கொல்ல முடியாது. தேவையில்லாம உங்க உயிரை விட்டுறாதீங்க, அதையும் தான் பார்க்கலான்னு தலைமை சவால் விட, என்னதான் நம்ம டாமோட கேங்க சேர்ந்த எல்லாரையுமே டிராகன் குரூப்புக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம கேடி பையனை எவனும் பார்த்தது கூட கிடையாது. சோ அவனுக்கு கால் பண்ணி பிளான் பின்னு சொல்லும் போது கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு கெத்தா உள்ள வந்தவன் வாட்ச்குள்ள இருந்த ஒரு சின்ன டிவைஸ் எடுத்த அந்த பிலா நடந்து போகும்போது அவனுக்கு பின்னாடி காவலுக்காக வந்த ஒரு அல்லக்கையோட பாக்கெட்ல போட்டுருவாங்க. படார்னு வெடிக்கும். சத்தம் கேட்டு, ஆஹா இவன் தான் நம்ம தலைவனை கொல்ல பார்த்திருக்கான்னு அல்லக்கைங்கள்ல பாதி பேரு இவனை லாக் பண்ணிடுவானுங்க. மீதி ஆளுங்க பிலாவை கூட்டிட்டு எக்ஸிட் டோர் கிட்ட போகும்போது பின்னாடியே உள்ள வந்த கேடி பையன், அட பாதுகாப்பா தலைவரை கூட்டிட்டு போங்கன்னு நல்ல மாதிரி வழியெல்லாம் காட்டுவாங்க. ஆனா அசந்த நேரத்துல கூலிங் கிளாஸ்க்குள்ள மறைச்சு வச்சிருந்த ஒரு சின்ன ஊசி எடுத்து அந்த பிலாவோட கழுத்துல ஒரு குத்து. அவ்வளவுதாங்க, அந்த பயலோட சோலி முடிஞ்சு. அல்ல கைகளுக்கு இந்த கொலை நடந்த விஷயம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு தத்ரூபமா பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா டிராகன் கேங்கோட மூஞ்சிலேயே கரிய பூசிட்டு எஸ்கேப் போயிடுவானுங்க. கட் பண்ண அடுத்த இந்த டிஜே இருக்கான் இல்லையா, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோயினை தாங்கிட்ட இருந்து கடத்திட்டு போன அந்த கும்பல் யாரு என்னன்னு மார்க்கெட்ல இருக்க ஒரு கேங்ஸ்டரை பார்த்து விசாரிச்சு பேசிட்டு இருப்பான். அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் பிளான் போட்ட மாதிரியே வெளியில வராங்க. தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில கடைகள்ல உணவுகளை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு மழை பெய்யுது. நம்ம ஆளுங்களுக்கு தான் மழை பிடிக்குமே, தையா தக்கான ஆட்டம் போட்டுட்டு ஒரு இடத்துல ஒதுங்கும் போது அங்க இருக்க கண்ணாடிக்கு பின்னாடி தான் இந்த டிஜே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். எதர்ச்சியா நம்ம ஹீரோயின் கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு தழும்ப கவனிக்கிறான். சின்ன வயசுல இவன் தானே அந்த தழும்பைய போட்டிருப்பான். சோ கண்டிப்பா அப்ப கடத்திட்டு போன பொண்ணு தான் இவன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே பிடிக்கலான்னு வெளியில வருவான். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஆளுங்க ரொம்ப தூரம் நடந்து போயிடுவாங்க. உடனே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய குடவுன் இருக்கு இல்லையா, அந்த இடத்த இந்த பயபுள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏனோ தானோன்னு கதவையெல்லாம் திறந்து உள்ள போக முடியாது, பிங்கர் பிரிண்ட் இருந்தாதான் கதவை திறகும். இதை நல்லா நோட் பண்ணிட்டு இந்த டாமோட கேங்குக்கு எதிரி டீம் யாருன்னு விசாரிக்கும் போது பையன் டிராகன் கேங்கு கிட்ட வந்திருக்கான். ஒரு கவர் ஃபுல்லா பணம். இந்த பாருங்க, இந்த 89 குரூப்ல இருக்க ஆளுங்களா சோலையை முடிச்சு அங்க இருக்கிற ஒரு பொண்ணை நான் கடத்திட்டு போக ஆசைப்படுறேன். ஆனா அந்த டோராவை பாருங்களேன், யோ என்ன நினைச்சிட்டு இருக்க, வெளியே இருந்து பார்த்தாதான் அது வெறும் குடவுனு, ஆனா உள்ள இருக்க மொத்த பேரும் சரியான குலகார பயலுங்க, எங்களால இந்த வேலையை பார்க்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே டிஜேவும், என்னப்பா நீங்களாம் ரொம்ப ரோஷக்காரங்க, பழிவாங்க காத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன் இப்ப கூட உங்களுக்கு கிடைச்ச வேலையில ஆப்ப வச்சுட்டாங்களாமே, கண்டிப்பா உங்களுக்கு அதுலயும் நிறைய பணம் பறி போயிருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, நீங்க சரின்னு சம்மதிச்சா உங்க ஆளுங்களோட ஏன் ஆளுங்களையும் வெப்பன்ஸோட களத்துல நான் இறக்குறேன். அந்த டாமோட கேங் அழிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை எதிர்க்க இங்க எவனும் கிடையாது, பணம் சும்மா கொட்டுன்னு கொட்டும். டோராவுக்கும் இது ஒரு நல்ல யோசனையா தோணுது. சோ யோசிக்காம சரின்னு சம்மதிக்கிறா. அதே டைம்ல வேலைக்காக வெளியில போன டாம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. ஹீரோவை வளைச்சு பிடிச்சு, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, மொட்டை அடிச்ச ஒரு பையன் குடோன் விட்டு வெளியில போனான, வெளியில கடை வச்சிருந்த ஒரு ஆளு பார்த்து சொல்லிருக்காரு, ஏன் அனுமதி இல்லாம எதுக்கடா அந்த ஹீரோனை கூட்டிட்டு வெளியில போன, முட்டாளா நீ, அவளை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, அவளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அப்பா சின்ன வயசுல இருந்து நானும் அவளும் இங்கதான் அடைஞ்சு கிடக்குறோம், அவளுக்கு வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசை, அதனால கூட்டிட்டு போனேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, என்னோட வேலை இங்க என்ன, எனக்கு இங்க இருந்து போர் அடிச்சு போச்சு. டேய் லூசு, அந்த ஹீரோனை பாத்துக்க வேண்டியதுதான் உன்னோட கடமை. இல்லப்பா உங்களுக்கு தான் புரியல, நான் எவ்வளவு சூப்பரா சண்டை போடுவேன் தெரியுமா, நான் நினைச்சா இங்க இருக்க யாரை விட என்னால தோக்கடிக்க முடியும், ஏன் உங்களை கூட. அப்புறம் அந்த கேடி அவனுக்கு சண்டையை சொல்லி கொடுத்ததும் நான் தான். ஓ அவ்வளவு ஆயிடுச்சா, வாய சண்டை போட்டு பாக்கலான்னு டாம் டக்குன்னு கழுத்தை பிடிக்கும் போது ஹீரோவால சண்டை போட முடியல. ஒரு நிமிஷம் அமைதியாகி அப்படியே விட்டுருவான். நம்மளுக்கு செம்ம கோவங்க. நேரா ஹீரோயின் கிட்ட வந்தவன், இந்த பாரு இதுக்கு மேல இங்க நம்மளால வெறும் கூண்டு கிளியா அடைபட்டு இருக்க முடியாது, இன்னைக்கு நைட்டு சரியா 10 மணிக்கு மேல நீயும் நானும் இங்க இருந்து கிளம்புறோம். இவன் பேசிட்டு தான் அறைக்குள்ள போகக்கூடிய அதே டைம்ல பிளான் போட்ட
போட்ட மாதிரியே டிராகன் கேங்கோட கன்ஸோட இருக்கக்கூடிய அல்லக்கைகளோட குடோனுக்கு வெளியில வந்துட்டாங்க. ஒரு ஹேக்கரை வச்சு கதவுல இருந்த எலக்ட்ரிக்கல் லாக்கையே ஹேக் பண்ணி ரொம்ப அசால்ட்டா திறந்துட்டானுங்க. சிசிடிவி கேமராக்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டானுங்க. உள்ள வந்த மொத்த பேரும் முதல் வேலையா அங்க இருந்த மெயின் பவரை ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஆனா பாருங்க, அடுத்து ஒரு இரும்பு கதவு இருக்கு. கண்டிப்பா இதை லாக்க வச்செல்லாம் திறக்க முடியாது. சோ ஒரு வெடிகுண்டை செட் பண்ணுவானுங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அதே கதவு கிட்ட வந்து நிக்கும் போது ரவுடி பயலுங்க கதவுல இருக்க பாம்பை அழுத்தி விட்டானுங்க. வெடிச்ச வேகத்துக்கு நம்ம ஆளு ஏர்ல பறந்து போய் கீழே விழுவா. டிஜே தேடி வந்தது இவ்வளவுதானே, புடிங்கடா அவளன்னு கத்துவான். அப்ப உள்ள வந்த ஹீரோ துப்பாக்கி வச்சு சரமரியா சுட ஆரம்பிக்கிறான். சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு டாம், கேடி பையனு எல்லாருமே சண்டைக்குள்ள இறங்குறாங்க. அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோயினும் வழியில இந்த டிஜேவை கவனிக்கிறா. சின்ன வயசுல இருந்து தன் குடும்பத்தை அழிச்ச அந்த ஒரு ஆளை தேடிட்டு இருந்திருப்பா இல்லையா, இப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடியே இருக்காங்க. சும்மா இருப்பாளா? மச்சான் நீ கண்ண கையில குடுறா, இன்னைக்கு வக்காளி இவன் கதையை நான் பாத்துக்கிறேன்னு டிஜேவை சாகடிக்க சரமரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தோட்டா காலியாகுது. டோரா கையில கத்தியோட ஓடி வந்து ஹீரோ கூட சண்டை போடும் போது ஒரு கட்டத்துல கத்தி இந்த பயலோட நெஞ்சு பகுதியில இறங்குது. நல்ல வேலை கரெக்டா அந்த இடத்துக்கு டாம் பரவும். டோரா பயந்துகிட்டு ஓடி போயிடுவா. டாக்டர் பையன் கிடைக்கிற கேப்ல ஒரு சின்ன புகவெடியை போட்டு மொத்த பேரையும் காப்பாத்தி அங்க இருக்க சீக்கிரட் ரூம்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பானுங்க. ஹீரோவுக்கு ஏற்பட்ட காயத்தால ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாகுது. உடனே அவன ஒரு பெட்ல படுக்க வச்சுட்டு இன்னொரு பெட்ல ஹீரோனை படுக்க வைக்கிறானுங்க. சரி என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இங்கதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலி நம்ம ஹீரோனுக்குள்ள அந்த கோல்டன் பிளட் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம ஹீரோக்குள்ளயும் இந்த கோல்டன் பிளட் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகமா பிளட் லாஸ் ஆனா கூட நம்ம ஹீரோவோட கதை முடிஞ்சு. சோ இவன் உயிரை காப்பாத்துறதுக்காக கொஞ்சமா ஹீரோவின் உடம்புல இருந்து பிளட் எடுக்கிறாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோனை தேடி வந்ததுமே அவளை காப்பாத்துறதுக்காக இல்ல, டாம் தன்னோட பையனுக்கு எப்பயாவது ஆபத்து வரும் அந்த டைம்ல ஹீரோயினோட ரத்தத்தை வச்சு இவனை காப்பாத்தலான்னு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா இந்த உண்மை ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியும் போல, தாங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டான் போலன்னு இவளுக்குள்ள ஒரு கோவம். அப்படியே புள்ள அங்கேயே மயங்கிட்டா. ஆக்சுவலி இந்த பாதுகாப்பு அறைக்குள்ள கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. வெளியில நம்ம ஜாக்கு அப்புறம் சொர்ணாக்கா ரெண்டு பேரும் எதிரிகள் கூட சண்டை போடுவாங்க. தங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 பேரை சுட்டு தள்ளிடுவாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல நம்ம சொர்ணாக்காவை நெத்தி பொட்டுல போட்டு தள்ளிட்டானுங்க. ஜாக்க வேற பணைய கைதியா பிடிச்சிட்டானுங்க. இந்த பாருங்கடா, நீங்க மட்டும் இப்ப கதவை திறக்கல இவன் தலைய அடிச்சு நொறுக்கிடுவேன்னு டோரா மிரட்டுவா. 1 2 3ன்னு நம்பர்ஸ கவுண்ட் பண்ணா கூட நம்ம ஆளுங்க கதவை திறக்கல. அப்புறம் என்ன, சுத்தியில வச்சு சொன்ன மாதிரியே மண்டையை அடிச்சு பொழந்துட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவுக்கு தேவையான ரத்தம் கிடைச்சதால இப்ப அவன் ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டான். ஆனா ஹீரோயின் தான் அரை மயக்கத்துல இருக்கா. ரொம்ப நேரத்துக்கு இதே இடத்துலயும் இருக்க முடியாது. சோ நம்ம சண்டை போட்டே ஆகணும்னு டாம் ஹீரோவோட கையில துப்பாக்கி கொடுத்துட்டு கதவுக்கு கீழே ஃபுல்லாவே பெட்ரோலை ஊத்தி விட்டு கொளுத்தி விட்டுருவாரு. வெளியில இருக்க அல்லக்கைங்க பயந்து ஓடுவானுங்க. கூடவே ஒரு ட்ராலியில நிறைய சிலிண்டர்ஸ் அடுக்கி வச்சு எதிரிகள் பக்கமா தள்ளி விட்டு சுடும்போது வெடிச்ச வேகத்துக்கு 1-2 பேர் காலி ஆயிட்டான். ஒரு டீமா ஒண்ணு சேர்ந்து ஒவ்வொரு எதிரிகளையும் சுட்டு தள்ளுவாங்க. அப்ப 1-2 தோட்டாக்கள் டாமோட இடுப்புல இறங்குத. பிரச்சனை என்னன்னா இந்த இடத்த விட்டு வெளியில போறதுக்கு ஒரு சீக்கிரட் டோர் இருக்கு. ஆனா அதை திறக்கணும்னா எலக்ட்ரிக் லாக் இப்ப ஆன்ல இருக்கணும். உடனே நைனாவும் நான் போய் மெயின் பவர் ஆன் பண்றேன். அப்பா இது ரொம்ப ஆபத்து, நமக்கு கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும். அதெல்லாம் ஒரு வழியும் கிடையாதுன்னு டாம் தன்னோட உயிரை பணயமா வச்ச 10-15 எதிரிகள் கூட சண்டைக்கு போவாரு. 1-2 பேரை சுட்டு கொண்டாலும் கூட மீதி ஆளுங்க இவரை சுற்றுவானுங்க. உயிர் போகக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்துல கூட அங்கிருந்த மெயின் பவரை ஆன் பண்ணிட்டு பாவம் அந்த மனுஷன் அங்கேயே இறந்து போயிடுவாரு. ஹீரோவால இந்த வேதனையை பார்த்து தாங்கவே முடியல. ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். எதிரிகள் அப்பவும் சும்மா இல்ல, சரமரியா சுடுவானுங்க. அப்ப லைட்டா அங்கிருந்த ஒரு சின்ன டேபிள் நகருது. என்னடான்னு பார்த்தா பின்னாடி இந்த மனுஷன் ஒரு டைம் பாம் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. அவ்வளவுதான், அங்க நின்னுகிட்டு இருந்த ரவுடி பயலுங்க சோலி முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்மளுங்க ஒரு வேன் மூலமா பாதுகாப்பா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டிஜே நேரா சீக்கிரட் ரூம்க்கு வரும்போது அங்க நம்ம ஹீரோயின் உடம்புல இருந்து இன்னொரு ஆளுக்கு பிளட் மாறி இருக்க விஷயம் தெரிய வருது. இதுல ஷாக் ஆகிற விஷயம் என்னன்னா 2 பேருக்குமே கோல்டன் பிளட் இருக்குங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். டோரா ஹீரோவோட தோள்பட்டையில தான் கத்திய வச்சு குத்திருப்பா. அப்படின்னா அவன் உடம்புல இருந்து தான் ரத்தம் மாறி இருக்குங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோயின் 2 பேருக்கும் கோல்டன் பிளட் இருக்கு, அவங்க 2 பேரையுமே தூக்கணும்னு இவன் இன்னொரு பிளானுக்கு வரான். இன்னொரு பக்கத்துல எஸ்கேப் ஆன ஹீரோவோட கேங் கைவிடப்பட்ட ஒரு கடற்கரை வீட்டுக்கு வந்து தங்கி இருக்காங்க. அப்ப மயக்கத்தை விட்டு கண்ணமுழிச்ச ஹீரோயினும் திபுன்னு அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா உள்ள வந்த கேடி பையன், என்னடி பண்ணிட்டு இருக்க, எங்க போற நீ, என்னை விடு, என் வழியை விட்டு விலகு, என் உடம்புக்குள்ள கோல்டன் பிளட் இருக்குங்கிற காரணத்தாலதான் அந்த டாம் என்ன இங்க கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்பதானே அவரோட பையனுக்கு ஆபத்து வரும்போது நான் என் ரத்தத்தை கொடுக்க முடியும். இவ்ளோ நாளா உங்க எல்லாரையும் என்னோட ஃபேமிலியா பாக்குறேன். நீங்க கேட்டா நான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கையா. ஆனா பாரு அந்த ஹீரோ என்கிட்ட எதையும் சொல்லல, அவன் கூட உண்மையை மறைச்சிட்டால. இத பாரு, நீ சொல்ற எல்லாம் எனக்கு புரியுது, ஆனா வெளியில போனாலும் இதுவும் மாற போறது கிடையாது. உனக்கு ஆபத்து ரொம்ப அதிகம். நீ தானே இப்ப சொன்ன ஃபேமிலின்னு. இந்த ஃபேமிலிக்கு நீ தேவை. உன்ன மாதிரிதான் நானும். நீ இங்க முதல் முறையா வரும்போது இத ஒரு அனாதை பொண்ணு போல உனக்கு அடைக்கலம் கொடுக்கதான் உன்னை கொண்டு வந்தாங்கன்னு நினைச்சேன். லாஸ்டா ஹீரோ உடம்புக்கு ஒரு ரத்தத்தை மாத்தும் போதுதான் உங்க 2 பேரும் உடம்புக்குள்ளயும் கோல்டன் பிளட் இருக்க விஷயமே எனக்கு தெரியும். அப்படி இப்படின்னு பேசி அந்த புள்ளைய எப்படியோ ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டான். அப்படியே இன்னொரு பக்கத்துல ஹீரோ மயக்கத்தை
தூக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்பு ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்திருக்க டாக்டர் கிட்ட, அங்கிள் அப்பா உடம்பு என்னாச்சு, மன்னிச்சிடு, நம்மள காப்பாத்துறதுக்காக அப்பா அங்க இருந்த வெடிகுண்டை ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. சோ அவங்களோட சேர்த்து அப்பா உடம்பு மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. சரி அப்படின்னா இதுக்கு மேல நம்ம யாரும் ஒன்னால இருக்க முடியாது. எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு வெவ்வேறு ஊருக்கு போங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்க. எப்பாடுபட்டாலும் சரி ஹீரோயினுக்கும் கேடி பையனுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. சரி எல்லாம் ஓகே தான். ஆனா நீ என்ன பண்ண போற? இப்போதைக்கு எதையும் யோசிக்கல. ஒருவேளை தேவைப்பட்டா அப்பாவோட இறப்புக்கு நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். இந்த விஷயத்த அங்க வந்த ஹீரோயினும் கேடி பையனும் கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனை தனியா கூப்பிட்டு, என்ன மன்னிச்சிடு, உனக்கு இப்படி நடந்திருக்க கூடாதா? ஆக்சுவலி நீ எப்படி ஷாக் ஆனியோ அதே மாதிரி தான் நானும். ஏன்னா என் உடம்புக்குள்ள கோல்டன் பிளட் இருக்க விஷயமோ உன் உடம்புக்குள்ள அதே பிளட் இருக்க விஷயமோ சத்தியமா எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்பா எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க போல. இதுக்கு மேல என்னால உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. அப்பதான் ஹீரோனும், இந்த பாரு, இவ்வளவு நாளா என் வாழ்க்கையை நினைச்சு பயந்து நான் உங்க கூடயே வாழ்ந்துட்டேன். ஆனா இதுக்கு மேல என்னால அதே பயத்தோட இருக்க முடியாது. தோ என் கழுத்துல இருக்குல்ல இந்த தழும்பு, இது அந்த டிஜே தான் போட்டான். என் அம்மா அப்பா பத்தி யோசிக்கும் போதெல்லாம் அது எனக்கு பயங்கரமான வலியை கொடுக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே நான் தான் என்ன பாதுகாப்பா பாத்துக்கணும். சோ எனக்கு சண்டை கத்து கூட, ஒரு எதிரியை எப்படி தாக்கணும், அவன் கதையை முடிக்கணும்னு நான் கத்துக்கிட்டா என்ன நானே பாதுகாத்துப்பேன். உடனே இந்த விஷயத்த மத்தாளுங்க கிட்ட சொல்லும் போது அந்த பயிலுங்க, நீ ஒரு பொண்ணு, உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்பானுங்க. இந்த பாருமா, ஒருத்தனை கொல்லணும்னு மனசார நினைச்சா மட்டும் நீ ஒரு கொலகாரியா மாற முடியாது. அதுக்கு முதல்ல உன்னோட உடம்பு ஒத்துழைக்கணும். சரி அப்படின்னா அதையும் தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவ்ளோ நாளா நம்ம ஹீரோ கேடி பையனுக்கு சண்டை பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது இவ அதை பார்த்து தனியா தூங்கும் போது பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பால, அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு கேடி பையன் கூட வேணும்னே சண்டைக்கு போவாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நினைக்கிறத விட ரொம்ப சூப்பராவே சண்டை போடுவா. ஒரு நிமிஷம் பக்கத்துல உட்கார்ந்திருந்த கண்ணாடிக்காரனே மிரண்டு போயிடுவான். பரவாயில்ல, உன்னோட அசைவுகள் நல்லா இருக்கு. ஆனா தனியா சண்டை போறதை விட ரெண்டு எதிரிகளை உன்னால சமாளிக்க முடியாதுன்னு இவரும் கூட சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது ரொம்ப அசால்ட்டாவே ஹீரோனை அடிச்சு கீழே தள்ளிடுவானுங்க. நாங்க தப்பா கணக்கு போட்டுட்டோம், உனக்குள்ளயும் நிறைய திறமைகள் இருக்கு, முதல்ல உன் பேஸ்மெண்ட்டை சரிப்படுத்தணும்னு ஹீரோயினோட கால்களை பலப்படுத்த ரொம்ப தூரம் ஓட வைக்கிறாங்க. டயர்களுக்கு மேல நடக்க வைக்கிறானுங்க. இந்த மாதிரியான பயிற்சிகள் போயிட்டு இருக்கு. அப்புறம் இவளுக்கு ஆயுதங்கள் பயன்படுத்த தெரியணும் இல்லையா, அதுக்காக ஒரு கன்னை தனித்தனியா பிரிச்சு போட்டு அதை திரும்ப அசம்பிள் பண்ண சொல்லுவானுங்க. பொதுவா எதிரிகள் தாக்கும் போது அந்த அடியை தாங்கணும் இல்லையா, அதுக்காக அடி வயிற்றுலயே மாங்குன்னு குத்துறானுங்க. அப்புறம் காயம் போட்டா தையல் எப்படி போறதுன்னு அது கொண்டு சொல்லி கொடுப்பானுங்க. ஆரம்பத்துல எல்லாமே ஜீரோவா இருந்தாலும் கூட கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா நம்மால எல்லாத்தையும் கத்துக்கிட்டா இப்போ ஓரளவுக்கு பக்காவா வேலை பாக்குறா. ஒரு நாள் களைப்புல ஹீரோயின் அப்படியே டயர்ல தூங்கி போயிடுவாங்க. அந்த புள்ளைய திரும்ப பெட்ல படுக்க வச்சுட்டு அவ கைய பார்க்கும்போது பயிற்சி பண்ணதால நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து குழந்தை போல இருந்தவ இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அடுத்து கேடி பையனும் ஹீரோவும் தனியா உட்காந்துட்டு, ஏண்டா நினைச்சு பாத்தியா, ஒருவேளை அந்த ஹீரோயின் மட்டும் இல்லன்னு வைய, நான் கண்டிப்பா ரத்த போக்கால இறந்து போயிருப்பேன். சிரிச்சுக்கிட்டே கேடி பையனும், இப்ப என்ன உனக்கு உயிர் பயம் வந்துருச்சா, சாக போறோன்னு யோசிக்கிறியா? சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை நான் இறந்து போனா கூட எனக்காக நீ அவளை நல்லா பாத்துக்கணும்டா. தயவு செஞ்சு அவளை தனியா மட்டும் விட்டுறாத. அட என்னடா பேசிட்டு இருக்க, நீ சாகிற அளவுக்கு விட மாட்டேன், என் உயிரை கொடுத்தாச்சும் சரி, உங்க ரெண்டு பேரையும் நான் காப்பாத்துவேன்னு அவனும் அன்பை பரிமாறிட்டு இருக்கான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல அந்த டிஜே இருக்கான் இல்லையா, அவன் இன்னமும் நம்ம ஆளுங்களை தேடிட்டு இருக்கான். கார் சேல் பண்ணக்கூடிய ஒரு கடைக்கு வந்தவன் அங்க நம்ம ஆளுங்க லாஸ்டா தப்பிச்சு போகும்போது பயன்படுத்தின ஒரு வேன் நிக்கிற விஷயத்த பாத்துட்டான். உண்மையை சொல்ல, இந்த வண்டியை யாரு கொண்டு வந்து விட்டுட்டு போனா, இவங்க இருக்கக்கூடிய லொகேஷன் தெரியுமான்னு கேட்கும் போது, தம்பி சரியா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குரூப்பை சேர்ந்த ஆளுங்க இங்க வந்தாங்க, அவங்க தான் இந்த வண்டியை விட்டுட்டு போனாங்க. அப்புறம் கடற்கரை கிட்ட கைவிடப்பட்ட ஒரு வீடு இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கதா கேள்விப்பட்டேன்னு மொத்த உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. இங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் எதிரிய பார்த்து எப்படி கத்தி வீசணும்னு அதுக்கான பயிற்சிகளை நைட்டு தூங்காம கொல்லாம பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஒரு முறை கூட அந்த கத்தி உடம்புல பாயல. நேரத்துக்குன்னு உள்ள வந்த ஹீரோவும், இந்த பாரு, உன்னால எதிரிய தூரத்துல இருந்து தாக்க முடியல அப்படின்னா கிட்ட இருந்து தாக்குறது ரொம்ப நல்லது. முக்கியமா தூரத்துல இருந்து ஒரு கத்தியை வீசும்போது அது எதிரி உடம்புல பெருசா காயத்தை ஏற்படுத்தாது. பொதுவா மனுஷனோட தசைகள் ரொம்ப கடினமானது. அவங்க உடம்புக்குள்ள இருக்க அந்த கொழுப்பு பகுதியே அவங்க உடம்ப பாதுகாக்கும். ஒரு எதிரிக்கு பக்கத்துல போயிட்டு அவனோட முதுகு பகுதி, விலா எலும்புன்னு குறிப்பிட்ட இந்த இடங்கள்ல தாக்கும் போது அது அந்த பயலோட உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும்னு ஹீரோயின் உடம்ப டச் பண்ணபடி நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்கும் போது நம்மளுக்குள்ள இவ்வளவு நாளா இருந்த நட்பு ஒரு காதலா உருமாறுது. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு படார்னு ஹீரோ அந்த பிள்ளைக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க, நீ மட்டும் தான் குடுப்பியா, நானும் கொடுப்பேன்னு மாத்தி மாத்தி முத்த மலைய பொழிஞ்சு அதே இடத்துல சம்பவத்தை பண்ணிட்டானுங்க. கட் பண்ணா காலையில விடுது. எல்லாரும் ஒன்னா உட்காந்து நம்ம ஹீரோயின் சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, இந்த பாஸ்தா எப்படி உனக்கு சமைக்க தெரியும்? அதுவா, டாம் நமக்கு சமைச்சு கொடுக்கும்போது அதை நான் பாத்திருக்கேன். ஒரு நிமிஷம் கண்ணாடிக்காரனுக்கு டாமோட ஞாபகம் வருத. மனுஷன் தனியா வந்து தம் அடிப்பாரு. அப்பதான் ஹீரோயினும், இத பாருங்க, நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? கேடி பையன் ரொம்ப சிம்பிளா, இத பாருங்க, அந்த டிஜேவுக்கு பயந்து நம்ம மறைஞ்சு வாழ்ந்தோம்னா காலம் பூரா மறைஞ்சு மட்டும்தான் வாழணும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எதிரிகளுக்கு எதிராக சண்டை போடுவோம், அப்பதான் நமக்கு ஒரு முடிவு தெரியும். கண்ணாடிக்காரனுக்கு இதை கேட்டு கடுப்பு, என்னடா ஏற்கனவே சண்டை போட்டு நம்ம டாம் சொர்ணாக்கா
ஜாக்குன்னு இவ்ளோ பேரை இழந்திருக்கோம், இன்னும் உனக்கு பத்தலையா? நல்லா பாரு, நம்ம எண்ணிக்கையில ரொம்ப குறைவு. அப்பதான் ஹீரோவும், அங்கிள் எண்ணிக்கை எப்பயுமே ஒருத்தரோட வெற்றியை தீர்மானிக்காத, நமக்குள்ள இருக்க நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணம். இவங்க பேசக்கூடிய இதே டைம்ல அந்த டிஜேவோட ஆளுங்க கையில வெப்பன்ஸோட நம்ம ஆளுங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த கைவிடப்பட்ட வீட்டுக்கு வந்துட்டானுங்க. அதாவது அபார்ட்மெண்ட்டுக்கு. ஒவ்வொரு இடமா தேடும்போது ஒருத்தன் கூட கண்ணுல மாட்டல. அப்ப திடீர்னு குறுக்க ஒரு ட்ரக் நகர்ந்து வந்து நிக்குது. அடியாளுங்களுக்கு ஒன்னும் புரியாம பொறுமையா அந்த வண்டிக்கு பக்கத்துல போகும்போது படார்னு வெடிக்குது. என்னன்னு பார்த்தா கதையில ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த கார் கடைக்காரர் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட வேனை விற்கும் போதே எங்களையோ அப்படி இல்லைன்னா இந்த வண்டியவோ யாராவது தேடி வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வண்டியை வித்துட்டு எனக்கு கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணுன்னு பணம் கொடுத்துட்டு வந்திருப்பான். அதுக்கேத்த மாதிரி கடைக்காரன் டிஜே வந்துட்டு போன விஷயத்தையும் ஹீரோ கிட்ட கோத்து விட்டுருக்கான். பக்காவா பிளான போட்டு குறுக்க வண்டியை வச்சு வெடிக்க விட்டதால மொத்த பேரும் பயந்து ஒதுங்கும் போது மாடியில பதுங்கி இருந்த நம்மாளுங்க துப்பாக்கியை வச்சு சரம்பரியா சுடுவாங்க. 10-15 எதிரிகள் அதே இடத்துல ஸ்பாட் அவுட். டாக்டர் ஒரு பக்கத்துல ஸ்னைப்பரை வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை பத்தி சொல்லவே வேணாம், குரங்க விட மோசமா தாவி ஒவ்வொருத்தனையும் பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம கேடி பையன், அவன் ஜெகஜால கில்லாடிங்க. கடைசியா நம்ம கண்ணாடிக்காரர் இருக்கானே, ஆளு பார்க்கதான் கிளடு கிட்ட, ஆனா கையில ஒரு மிஷின் கண்ணை வச்சு வர்ற எதிரிகளை ஒன் பை ஒன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து அடியால ஒருத்தன் பெரிய பட்டாக்கத்தியோட ஓடி வந்து படார்னு ஒரு பக்க காளைய துண்டா வெட்டிட்டாங்க. அதோட விட்டானா இல்லையே, கத்திய வச்சு தலைவரோட உடம்புலயே இறக்கிட்டான். கடைசியில மொத்தமா கொல்லலாம்னு நினைக்கும் போது உடம்புல குத்தி இருந்த கத்தியோட சேர்த்து அந்த எதிரியோட தலையை பிடிச்சு இழுப்பாரு. கட்டுப்பாட்டை இழந்து அவன் கழுத்து கத்தியில பட மாட்டினடா என் பம்பர் கட்ட மாட்டியான்னு கத்தியில கழுத்தறுத்து அவன் சொல்லிய முடிச்சுட்டு பாவங்க கடைசியில இந்த கண்ணாடிக்காரனும் அங்கேயே இறந்து போயிடுவாரு. அப்புறம் நம்ம கேடி பையன் செவுத்து மேல காலை வச்சு அழகா ஜம்ப் அடிச்சு ஒவ்வொருத்தனையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். கடைசியில ஹீரோயின் டிஜேவை கண்டுபிடிச்சிட்டா. அவன் கையில இருந்த துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு கத்தியை கையில எடுத்து இவ சண்டைக்கு ரெடி ஆகிறா. ஏன் மறுபடியும் ஹீரோ கிட்ட போகுது. எதிரிகள் கூட சண்டை போடும் போது பின்னாடி இருந்த ஒருத்தன் ஹீரோவையே சுட பாப்பான். சோழி முடிஞ்சோன்னு நினைக்கும் போது கரெக்டா டாக்டர் உள்ள போந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அட அங்கிள் நல்ல வேலை பாத்தீங்கன்னு ஹீரோ தேங்க்ஸ் சொல்லும் போது இந்த டிராகன் கேங்கோட தலைவன் அந்த மார்க் இருக்கான் பாத்தீங்களா, அவன் துப்பாக்கியால அங்கிளை போட்டு தள்ளிட்டாங்க. கேடி பையன் வந்த கோவத்துக்கு துபுன்னு மாடிக்கு ஓடி வந்தவன் மார்க்க கொத்தோட தூக்கி மாடியில இருந்து தொப்புன்னு கீழே விழுவான். ரெண்டு பேரும் ஜாகல மறுபடியும் அடிச்சு பானுங்க. அப்ப உடஞ்சு போன ஒரு தொட்டியோட பீஸ் எடுத்து கழுத்தாம்பாட்டிலேயே கரன்னு அறுத்து மார்க்கோட சோழியும் முடிச்சுட்டான். இந்த விஷயத்த அங்க இருந்த அந்த டோரா வேற பாத்துட்டா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே, சும்மா இருப்பாளா? கேடி பையனை கொள்ளலான்னு இவ ஓடி வர கரெக்டா ஹீரோ உள்ள வர மாத்தி அடிச்சு பானுங்க. ஆனா சண்டையோட முடிவுல தலைவன் ஜம்ப் பண்ணி ஒரு எத்துவான் பாருங்க. அலேக்கா மாடியில இருந்து புல்ல டைவ் அடிச்சுட்டா. அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது தலைவி கத்துக்கிட்ட மொத்த வித்தைகளை இறக்கி சண்டை ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டிஜே வாலிய சமாளிக்க முடியல. அவன் கையில இருந்த கத்திகளையே பிடுங்கி அந்த பயலோட நெஞ்சிலேயே இறக்கிட்டா. ஒரு வழியா இந்த பயலோட சோலி முடிஞ்சு தான் கூட இருந்த யாரும் உயிர் தப்பிக்கலன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா ஹீரோ ஹீரோயின் கேடி பையன் இந்த 3 பேர் மட்டும் வேன்ல கிளம்புவாங்க. அப்ப நேரத்துக்குன்னு இந்த டோராவை பாருங்களேன், இவ இன்னும் சாகல போல ஒரு ஸ்னைப்பர் கன் எடுத்து அவ்வளவு தூரத்துல இருந்து கரெக்டா காரை பார்த்து சுடும் போது தோட்டாக்கல்ல ஒண்ணு கரெக்டா ஹீரோயினோட தோல் பட்டைய பதம்பாகுது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இவளை காப்பாத்தணும் அப்படின்னா இப்ப ஹீரோ ரத்தம் கொடுத்தாகணும். ஆனா அதுல பிரச்சனையும் இருக்கு. இவன் அளவுக்கு அதிகமா ரத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னா இவனை காப்பாத்த யாராவது ரத்தம் கொடுக்கணும். வேணாடா இப்படி எல்லாம் பண்ணாதானே கேடி பையன் இவ்வளவு சொன்னாலும் கூட இந்த பாரு நான் ஹீரோனுக்கு ரத்தம் கொடுத்து இவ உயிரை காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் என்ன நீ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடு, அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. சரின்னு டீலுக்கு ஓகே சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணி ரத்தத்தை மாத்தும் போது கரெக்டா அங்கேயுமே இந்த டோரா வந்துட்டா. சாராமரியா சுட ஆரம்பிக்கிறா. டே மச்சான் நீ உள்ள இருந்து ஹீரோனை பாத்துக்கோ, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு அசந்த நேரத்துல டோரா கூட இவன் சண்டைய ஆரம்பிக்கிறான். மாத்தி மானாவாரியா அடிச்சுப்பானுங்க. டோரா சும்மா கிடையாது. தான் பாய் ஃப்ரெண்ட் போன கோவத்துல கத்திய உடம்புல ஒவ்வொரு இடமா இறக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த வேனுக்குள்ள இருந்து ஹீரோ பார்த்தாலும் கூட ஹீரோனை விட்டுட்டு அவனால போக முடியல. அப்பதான் கேடி பையன் கடைசி நிமிஷத்துல டோராவோட உடம்புல கத்திய இறக்கி மொத்தமா அவளோட சோழியும் முடிச்சுட்டான். முக்கியமா நம்ம ஹீரோயின் உயிரை காப்பாத்துறதுக்காக பாவங்க அதே இடத்துல அவனும் இறந்தும் போயிடுவான். தான் கண்ணுக்கு முன்னாடியே தனக்கு பிடிச்ச எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு ஹீரோக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட கடைசியா ஹீரோனை காப்பாத்திருக்குமே அவளாச்சும் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டும்னு ஒரு நிம்மதி இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இவங்க ஒன்னா சிரிச்சு பேசி விளையாண்ட சம்பவங்கள் கண்ணுக்கு முன்னாடி இல்லூஷனா வந்து போகுது. அப்பதான் அரகுற மயக்கத்துல நம்ம ஹீரோயின் கண்ண முழிக்கும் போது இந்த பாரு உனக்கு எல்லாம் சரியாகும் போது உன் பக்கத்துல நான் இருப்பனா இல்லையான்னு தெரியல, ஆனா கவலைப்படாத, இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை வாழ முடியும். உன்னை யாரும் இனிமே அடைச்சு வைக்கவும் முடியாது. ஆனா ஒண்ணு என்ன மட்டும் நீ எப்பவும் மறந்துடாதன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசி முடிச்சதுமே ஹீரோயின் மறுபடியும் மயங்கிட்டாங்க. கட் பண்ணா காலையில விடியுது. மயக்கத்தை விட்டு ஹீரோயின் கண்ண முழிக்கும் போது கார்ல சாஞ்சபடியே பாவம் நம்ம ஹீரோ இறந்து போயிருக்கான். வெளியில கேடி பையனும் இறந்து போயிருக்கான். தன்னை காப்பாத்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவா. அடுத்த சில வருடங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை இருக்க மாதிரி காட்டுறாங்க. அட ஆமா, ஹீரோனுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா, அது மூலமா பிறந்த குழந்தை தான் இது. தன்னை போலவே தான் குழந்தை எந்த வகையிலையும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு நிறைய தற்காப்பு கலைகளை நம்மளால சொல்லி கொடுத்திருக்கா. அதே டைம்ல இந்த டிஜே இருக்கா இல்லையா, அவன் உண்மையாவே சாகலங்க.
வயித்துல தானே ஹீரோயின் கத்திய குத்திருப்பா. சோ இன்னுமே அந்த பையன் எப்படியோ உயிர் தப்பிச்சிருக்கான். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் ஒரு கிளையண்ட் இந்த டிஜே பார்க்க வந்திருக்காங்க. ஒரு பெட்டியை கொடுப்பாங்க, உள்ள பணம் இருக்கும்னு திறந்தா அதுக்கு பதிலா இந்த டிஜே பயன்படுத்தின ஒரு கன் இருக்கு. யாரான்னு பாக்கும்போது அது நம்ம ஹீரோயின்ங்க. யாடா டேய், அப்ப நீ தப்பிச்சிருக்கலாம், இப்ப உன்னால தப்பிக்க முடியாதுன்னு கத்திய கரெக்டா அந்த பயலோட கழுத்துல இறக்கி ஃபுல்லா அறுத்து விட்டுருவா. அவ்வளவுதான், மொத்தமாவே அவன் சோலி முடிஞ்சு. இதுக்கு மேல ஹீரோயினுக்கும் இவ குழந்தைக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. இவங்க தங்களுக்குன்னு ஒரு பிடிச்சமான வாழ்க்கையை வாழ போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சோசியல் மீடியாக்கள்ல ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. சரி, நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பபாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.